Good evening, sir. Last class, we were seeing in sentence pattern. What is the meaning of a sentence? What is the meaning of subject, verb, and object? பொதுவா ஒரு வாக்கியம் இருக்கணும்னா அந்த வாக்கியத்துல எது சப்ஜெக்டா இருக்கு, எது verb, எது ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும்ன்றத நம்ம இப்ப கேக்குதா? ஒரு சென்டென்ஸ்ன்னு பார்த்தோம்னா எது சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். யார் ஒரு செயலை செய்யறாங்க, டூயர் ஆஃப் தி ஆக்ஷன், யார பத்தி பேசப்படுறது, அத சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். என்ன செயல் செய்யப்படுறது அத வேர்ப்னு சொல்லுவோம். யாரு செயலை செய்யறாங்களோ அந்த சப்ஜெக்ட்னோ, என்ன செயல் செய்யப்படுறது, what is the action that is performed is called verb. Who is the receiver of the action, that is the object. யார் இந்த செயலை வாங்குறாங்க, receiver of the action is called the object. O stands for object. verbனா செயல் சொல்லாதான் இருக்கணுங்கிறது இல்லை. verbங்கிறது ஒரு செயலையும் குறிக்கலாம், இல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஒரு நிலையையும் சொல்லலாம் இல்லையா? இதுதான் ஒரு verb-க்கான அர்த்தம். சின்ன வயசுல இருந்தே நம்ம கத்துண்டு வர ஒரு மீனிங், state of being or action. It stands for subject. We would have covered these three headers in our previous class. போன கிளாஸ்ல இந்த மூணு எண்ணங்கள்ல பார்த்திருப்போம். ஒவ்வொன்றுக்கும் உதாரணங்களோட நான் சொல்லி கொடுத்திருப்பேன். கரெக்டா? I am teaching English. Who is teaching English? I am teaching English. So, who is performing the action? யார் இந்த செயலை செய்யறாங்க? நான். I teaching English ன்னு சொல்லலாம். நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறேன், ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறேன். I am. இது சப்ஜெக்ட். I am performing the action. Doer of action. Doer-னா செயலை செய்பவர். என்ன செயல் செய்யப்படுறது இந்த வாக்கியத்துல, அதை அண்டர்லைன் பண்ணிருக்கோம். டீச் சொல்லிக் கொடுக்கிறது. இது இந்த இடத்துல verb. என்ன சொல்லிக் கொடுக்கிறேன்? What am I teaching? I am teaching English. This is the object. இந்த verb ஆனது auxiliary கூட இருக்கலாம், finite verb-ஆ இருக்கலாம், மாடல் verb-ஆ இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். verb ஆனது சப்ஜெக்டுக்கு அப்புறம் வரும். சப்ஜெக்டுக்கு அப்புறம் வர்றது verb, இல்ல verb-க்கு முன்னாடி வர்றது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். Object comes after the verb. Right? இது who is the doer of action? Who is teaching English? என்ன கேள்வி உபயோகிக்கிறோம்? Who. What is the subject doing? Subject is teaching. கேள்வியானது என்ன உபயோகிக்கிறோம் இந்த இடத்துல? இந்த verb ஆன teaching வரதுக்கு what is the subject doing? What am I doing? I am teaching English. Who is teaching English? I am teaching English. What am I teaching? I am teaching English. So, வாட்ங்கிறது இங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, என்ன நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம எப்படி கேட்போம்? What am I teaching? Right? So, we are using this question what to identify the verb. We are using this question word who to identify the subject. Whereas for object we use what for object. ஒரு பொருள், ஒரு திங் அப்படின்னு சொல்லலாம். அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு வாட்ங்கிற கேள்வியும்,
யாருக்கு இந்த கேள்வியும் உபயோகிக்கலாம். ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்றாங்க. யாருக்கு அந்த ஐ கேவ் ஐ கேவ் ஹிம், நான் அவனுக்கு கொடுத்தேன். whom did I give? I gave to him. So whom did I give அப்படிங்கிற கேள்வி தானே ஆப்ஜெக்ட் வருது. I gave up. What did I give? I gave a pen. So இந்த இடத்துல சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. I gave a pen. இந்த சென்டென்ஸ் வந்து I gave him. நான் அவனுக்கு கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்னு சொல்ல, it's just a sentence where I'm telling I gave him. நான் அவனுக்கு கொடுத்தேன். whom did I give அப்படிங்கிற சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ்ல உபயோகிப்போம். whom did I giveங்கிறது இந்த வார்த்தையும், I gave a pen. What did I give? I gave a pen. giveங்கிறது கொஸ்டின்ல நம்ம உபயோகிப்போம். கொடுத்தேன், நான் வந்து ஒரு பேனாவை கொடுத்தேன், அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ல வந்துடும். ரைட்? So what did I give? I gave a pen. So திங்ஸுக்கு வாட்ங்கிற கொஸ்டின் உபயோகிக்கிறேன். யாருக்கு கொடுத்தேன்? இங்க வந்து சென்டென்ஸே வந்து I gave himனு இருக்கு. யாருக்கு கொடுத்தேன்? whom did I give? I gave him. for persons. whomங்கிற கேள்வி நபருக்கும், வாட்ங்கிற கேள்வி பொருளுக்கும் நம்ம உபயோகிப்போம். இதெல்லாம் தான் நம்ம போன கிளாஸ்ல பார்க்கணும். Right? So if at all you want to make a note of it, you can please do it. And wait for a minute. I gave a pen in ஒரு sentence. I gave him ஒரு sentence. So இந்த ரெண்டுத்தையும் கொலேட் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு வாக்கியமா நான் ஒண்ணு சொல்றேன். I gave him a pen. ரெண்டு தனித்தனி வாக்கியமா இருக்கு. அது ரெண்டுத்தையும் ஒன்னா ஆக்குறேன். ஒன்னா ஆக்கினாலும் அர்த்தம் ஒன்னாதான் இருக்கு. இங்க நான் வெறுமனே கொடுத்தேன், நான் அவனுக்கு கொடுத்தேன், நான் ஒரு பேனாவை கொடுத்தேன் அப்படிங்கிறது இருக்கும். நான் அவனுக்கு ஒரு பேனாவை கொடுத்தேன் அப்படிங்கிற சென்டென்ஸா இதை நான் மாத்திருக்கேன். ஓகே, யாரு பேனாவை கொடுக்குறா? நான் கொடுக்குறேன். Who gave a pen? I gave a pen. So this is the subject. நான் என்ன சப்ஜெக்ட்னு ஃபுல்லா எழுதல, எஸ் எழுதுறேன். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ஜெக்ட். What did I do? I gave a pen. Action which I performed over here is giving. கொடுத்தேன், gave. Past tense சொல்றதுனால gave. This is the verb. What did I give? இங்க வந்து பென் வந்து பொருள். சோ ஒரு பொருளா இருக்கு அப்படின்னா நம்ம இங்க என்ன கொஸ்டின் உபயோகிப்போம்னா what. What did I give? I gave a pen. So this is the object. இங்க வந்து நான் இந்த இடத்துல இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு பொருள், நேரடியாக ஒரு பொருள் நான் ஒருத்தருக்கு கொடுக்குறேன். So this stands for DO. DO stands for direct object. யாருக்கு கொடுத்தேன்? To whom did I give? I gave it to him. Indirect object. IDO. IDO-னா indirect object. நான் இந்த செயலை செய்யறேன், செயலை செய்யறதுதான் சப்ஜெக்ட். என்ன செயல் செய்யப்படுறது? அது verb. gave, கொடுத்தேன், அதுதான் verb ஆகுது. என்ன கொடுத்தேன்? ஒரு பேனாவை கொடுத்தேன், அது வந்து ஒரு பொருள் இல்லையா? So that becomes my object. It's not only an object, it becomes a direct object. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல ஹிம்ங்கிற வார்த்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, I gave a pen அவ்வளவுதான் இருக்குன்னா, you would have just identified as
சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல யாருக்கு கொடுத்தேங்கிற தகவலும் இருக்கிறதுனால நான் அதை வந்து இன்னும் தெளிவா அதை கிளாசிஃபை பண்றேன். I'm classifying it as direct object. Why as a direct object? It is a direct thing which I'm going to give it to someone else. யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்க போறேன், அந்த நபரும் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. To whom am I giving it? I'm giving to him. Him becomes indirect object. I can write as I gave Vimala. நான் விமலாட்ட ஒரு பேனாவை கொடுப்பேன். இப்ப இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு? இப்படிதான் நமக்கு கேள்வியே வரும். What is the sentence pattern? So what will you write as the sentence pattern? SVIODO அப்படிதான் சொல்லுவோம். IDO சொல்லல, IODO. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி எழுதியிருப்பேன் இந்த இடத்துல. So you will write it as sentence pattern for the above sentences. SVIODO. IO is indirect object, DO is direct object. யாருக்கு கொடுக்கப்படுதோ அந்த தகவல் வந்து முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பொருளுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால ஐஓ. ஒருவேளை இந்த சென்டென்ஸ் இப்படி இருந்ததுன்னா I gave a pen to விமலா. நான் ஒரு பேனாவை விமலா கிட்ட கொடுத்தேன். இப்படி இருந்ததுன்னா SVDOIO. சப்ஜெக்ட் வந்து ஐ, கேவ் வந்து verb. நான் என்ன கொடுத்தேங்கிறது பேனா, அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடுது. யாருக்கு கொடுத்தேங்கிறது கடைசியா சொல்லப்பட்டிருக்கு, அதனால அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் படி இது SVDOIO. ஆனா இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் படி இது SVIODO. யாருக்கு கொடுத்தேங்கிறது தான் முதல்லயே சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுதா? This is SVIODO, whereas this sentence is SVDOIO. So what will I do? What am I going to do is, I'm going to write few sentences where it is going to be a mixture of subject verb object, subject verb direct object, indirect object. You are going to let me know what is the pattern of the sentence. Just given. நான் வந்து வாக்கியங்கள் எழுத போறேன். அந்த வாக்கியங்கள் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a mixture. வெறும் சப்ஜெக்ட் verb மட்டுமே இருக்கிறதா இருக்கலாம், சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டும் கலந்துதா இருக்கலாம். என்ன பேட்டர்ன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம காம்ப்ளிமெண்ட் அட்ஜென்ட்ங்கிறது இன்னொரு போர்ஷன் இருக்கு, அதுவும் என்னன்றதை நம்ம பார்த்துக்கணும். சரியா? Are we clear with these four concepts? We should check it now. Okay. நீங்க எனக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஒரு 5 சென்டென்ஸ் எழுத போறேன். 1 SVO சப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இல்ல SV அப்படிதான் இருந்தா SV அது மட்டும் சொன்னா முழுக்க எழுதணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? அவர்கள் டென்னிஸ் விளையாடினார்கள். He sold his car. Sundari gave biscuits to me.
சுந்தரி வந்து எனக்கு பிஸ்கெட்களை கொடுத்தா. சுந்தரி gave biscuits to me. ரைட். சீதா வந்து அழுதா. லைக் மியூசிக். எனக்கு இசைனா பிடிக்கும். He bought his mother a phone. அவனுடைய அம்மாக்கு ஒரு போனை வாங்கினான். 6 சென்டென்சஸ் எழுதியிருக்கேன். 6 சென்டென்ஸ்ல என்னென்ன பேட்டர்ன் இருக்குன்றது நீங்க எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. I give you 1 or 2 minutes, think and then let me know. அவர்கள் டென்னிஸ் விளையாடினார்கள். அவன் அவன் என்கிட்ட அவனுடைய காரை விற்றான். சுந்தரி பிஸ்கெட்களை என்கிட்ட கொடுத்தா. ஷீலா அழுதா. எனக்கு இசைனா பிடிக்கும். அவனுடைய அம்மாக்கு ஒரு போன் வாங்கினான். They played tennis. அவர்கள் விளையாடினார்கள். என்ன விளையாடினார்கள்? டென்னிஸ் விளையாடினார்கள். ஐடென்டிஃபை பண்ணுங்க பாப்போம். யாரு விளையாடுறா? அவர்கள். Word of the action. It is they. அவர்கள். Okay, a minute more. ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுதா? சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எது, என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இருக்கு? நான் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் இங்க எழுதியிருக்கேன். ரொம்ப கஷ்டமானதா நான் இங்க எழுதல. நானே சொல்லட்டுமா? They played tennis. அவர்கள் டென்னிஸ் விளையாடினார்கள். Who played tennis?
they play tennis. So who played tennis? So யார் விளையாடினா? அவர்கள் விளையாடினார்கள். அவர்கள்ங்கிறது சப்ஜெக்ட். What did they do? They played. So இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்கிறேன்? What? They played tennis. So இது வந்து verb. என்ன விளையாடினாங்க? What did they play? So whatங்கிறது ஒரு பொருளுக்கு நம்ம சொல்லுவோம் object. So this sentence pattern is yes, we, o. Understood? இந்த இடத்துல வெறும் யாரோட விளையாடினாங்க அந்த மாதிரி தகவல் ஏதாவது இருந்தா டிஓஐஓங்கிற பைஃபர்கேஷனோட நம்ம சென்டென்ஸ் எழுதணும். இங்க அப்படி இல்லையே, அவங்க டென்னிஸ் விளையாடினாங்கிற தகவல் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கு. எஸ் விஓ இஸ் தி சென்டென்ஸ் பேட்டர்ன். இது புரிஞ்சுதா? எப்படி சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? If at all you haven't understood, please raise your hand so that I can explain it once again over here. புரியலன்னா மறுபடியும் புரியலன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கத்துக்கிறத இருக்கிற விஷயங்கள் நம்ம தெளிவா புரிஞ்சுருக்கோமாங்கிறத பார்க்கணும் இல்லையா? Thinking that you have understood, I'm going to the next question. He sold me his car. யார் விக்கிறா? அவன் விக்கிறான். யார் அந்த செயலை செய்யறா? அவன். அதனால இது எஸ் சப்ஜெக்ட். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ஜெக்ட். அவன் என்ன பண்றான்? விக்கிறான். விக்கிறது வந்து verb. எஸ் வி ஐடென்டிஃபை பண்றோம். யாருக்கு விக்கிறா? எனக்கு விக்கிறா. Before the object, information about to whom he is selling his car is given. என்ன பொருள் விற்கிறாங்கிற தகவலுக்கு முன்னாடி யாருக்கு விற்கப்படுறதுங்கிற தகவல் முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுக்கப்படுறதோ அந்த தகவல் முன்னாடி வந்திருக்கு. அதனால சப்ஜெக்ட், verb, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன கொடுக்கப்படுறது? கார். அவனுடைய. We have already identified. So this is DO, direct object. So the sentence pattern over here is SVIO DO. அவன் எனக்கு அவனுடைய காரை விற்றான். அவன் விற்கிறான். அவன் என்ன பண்றான்? விற்கிறான். யாருக்கு விற்கிறான்? எனக்கு விற்கிறான். என்ன விற்கப்படுறது? கார் விற்கப்படுறது. அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். சுந்தரி gave biscuits to me. சுந்தரி பிஸ்கெட்களை என்கிட்ட கொடுத்தா. யார் பிஸ்கெட் கொடுக்குறா? சுந்தரி கொடுக்குறா. டூயர் ஆஃப் ஆக்ஷன் இஸ் சுந்தரி. So that is subject. Okay. அவ என்ன பண்றா? பிஸ்கெட்களை கொடுக்குறா. இந்த இடத்துல இந்த கேவேல சுந்தரி பிஸ்கெட்ஸ் டு மீன் இருந்தா அது என்னது? அர்த்தம் கொடுக்குற வாக்கியமாக இருக்குமா? இல்ல இல்ல. என்ன செயல்ங்கிறது அந்த இடத்துல இருக்கணும். வேற எந்த செயல் வார்த்தையும் உபயோகிக்க முடியாது. சுந்தரி கிரைட் பிஸ்கெட்ஸ் டு மீன் சொல்லுவோமா? என்ன மாட்டோம். கொடுத்தாங்கிறது தானே அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ கேவ் இந்த வார்த்தை தான் இந்த இடத்துல வந்து இருந்திருப்பான். ஸோ கேவ். கேவ் இஸ் verb. என்ன கொடுத்தா? பிஸ்கெட்ஸ் கொடுத்தா. அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லாட்டி யார்கிட்ட கொடுத்தாங்கிற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கா? ஆஃப்டர் தி verb we are having the objects immediately. பொருள் வந்து உடனடியா வந்திருக்கு. இந்த செயல் சொல்லுக்கு அப்புறம் என்ன பொருள் கொடுக்கப்படுறதோ அது அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதனால டிஓ. டிஓனா டைரக்ட் ஆப்ஜெக்ட். சுந்தரி கேவ் பிஸ்கெட்ஸ். இந்த இடத்துல டூ மீயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சுந்தரி என்ன கொடுத்தா? சுந்தரி பிஸ்கெட்ஸ் கொடுத்தா. சோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எஸ்விஓன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இப்ப என்ன சொன்னேன்? சுந்தரி வந்து என்கிட்ட பிஸ்கெட்டை கொடுத்தான்னு சொன்னேன். இந்த தகவல் வேற இருக்கு. யார்கிட்ட கொடுத்தாங்கிற இன்ஃபர்மேஷன் வேற இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால எஸ்வி டிஓ. டிஓ. டிஓ இஸ் பிஸ்கெட்ஸ். கேவ் இஸ் verb. சுந்தரி இஸ் சப்ஜெக்ட். யார்கிட்ட கொடுக்குறா? என்கிட்ட கொடுக்குறா. ஐஓ. ஓகே. நெக்ஸ்ட் ஷீலா ட்ரை. ஷீலா அழுதா. யார் அழுதா? ஷீலா. அவதான் சப்ஜெக்ட். என்ன பண்ணா? அழுதா.
இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் பேட்டர்ன் இருக்கு? எஸ் வி. Subject S stands for subject, V stands for verb. Here subject, verb, direct object, indirect object. I like music. எனக்கு மியூசிக் இசைனா பிடிக்கும். யாருக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். யாருக்கு இசைனா பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். எனக்கு என்ன தோன்றது? எனக்கு பிடிக்குது. That is a verb. What am I liking? I like music. See object. He bought his mother a phone. அவனுடைய அம்மாவுக்கு ஒரு போன் வாங்கினான். Subject, verb, அவனுடைய அம்மா. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு செயல் செய்யப்படுதோ? Who is the receiver of action over here? His mother. She is receiving the phone. So phone becomes the direct object. Who is receiving that phone? His mother. This becomes the indirect object. Sentence pattern is SVIO DO. SVIO DO. I hope that everyone has understood how a given sentence pattern is written over here. என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் இந்த இடத்துல எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். புரிஞ்சிருக்கா? If at all anyone hasn't understood, please raise hand and or ask me in the chat box what you haven't understood. என்ன புரியலங்கிறத இந்த chat boxல தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி ஏன் இந்த இடத்துல இப்படி எழுதிருக்கீங்கன்னு கேட்கலாம். Will we proceed? Thinking that everyone has understood what is a subject, verb, direct object, indirect object, I'm going to the next topic in the sentence pattern. It is complement. So what is the name? Complement. 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 In subject word in a sentence pattern, in simple manner. In sentence pattern, is complement. Whatever the word has given, complement, it complements the subject. Subject வந்து complement பண்ணும். Complements the செயலை செய்பவரை பத்தி தகவல் நமக்கு கொடுக்கும். Tells us about the subject.
Without this complement, sentence is incomplete. முழுமை அடையாது, அதுதான் incomplete. அப்படி எப்படி அப்படி எது மேம் உதாரணம், அதை வச்சு எனக்கு சொல்லி கொடுங்க. They are singers. அவர்கள் எல்லோரும் பாடகர்கள். They are singers. He is intelligent. அவர் புத்திசாலி. The crow is thirsty. தாகத்துக்கு தாகமா இருக்கு. Crow is thirsty. ஒருவேளை அந்த இடத்துல they are அவ்வளவுதான். வாட் ஆர் தே, என்ன அவங்க, அவங்க வந்து பாடகர்கள். Sentence is incomplete without this word singers, right? அதனாலதான் இந்த இடத்துல எழுதிட்டேன். சப்ஜெக்ட பத்தி காம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு முதல் சென்டென்ஸ் சொல்லிட்டேன். அப்படின்னா அவங்க என்னவா இருக்காங்க, அவங்க பாடகர்களா இருக்காங்க. So it is complimenting what the subject is about, right? அவங்க என்னவா இருக்காங்கிறதே நமக்கு தெரிவிக்கிறது இந்த காம்ப்ளிமெண்ட் வார்த்தையான சிங்கர்ஸ் தான். she is, அவ்வளவுதான். அவ என்ன வேணா கூட இருக்கலாம். she is clever சொல்லலாம், she is brilliant சொல்லலாம், she is confident person சொல்லலாம், அவ ஒரு தன்னம்பிக்கையுடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த வார்த்தை இன்டெலிஜென்ட், சிங்கர், ட்ரஸ்டி இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லைன்னா அந்த வாக்கியமானது முழுமையடையாது இல்லையா? It complements the subject, it is telling more about the subject, and it is incomplete without, sentence is incomplete without this complement. எல்லா வாக்கியங்களும் அப்படியானா கிடையாது. இங்க கொடுத்திருக்கிற சென்டென்சஸ் அந்த மாதிரி. சோ இங்க காம்ப்ளிமெண்ட் இல்லாம இது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கா இல்ல. ஓகே, this is complement. Okay, in sentence pattern, this complement complements the subject. It tells us about the subject. Without complement, sentence is incomplete. இதுவே அந்த சென்டென்ஸ் இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். We call ராமானுஜம் அவர்கள் ராமானுஜனை ஜீனியஸ், புத்திசாலி என்று கூறினார்கள். இந்த சென்டென்ஸ்ல வந்து they called ராமானுஜம். What did they call ராமானுஜம் as? How did they call him? They called him as genius. So without this word genius, the sentence is incomplete. இந்த ஆப்ஜெக்ட் ஆனது வந்திருக்கும். சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட், இதுதான் இங்க காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் பேட்டர்ன்ல இருக்கு. they call genius அப்படின்னு சொல்ல முடியாது. யார் யார ஜீனியஸ்னு கூப்பிட்டா, இந்த ஆப்ஜெக்டும் தேவைப்படுது. இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ல வெறும் எஸ்விஓ வந்து மீனிங்க கொடுத்தா. they called ராமானுஜம். what did they call ராமானுஜம் as? or how did they call ராமானுஜம்?
They called him as genius. Right? So this sentence pattern is SVOC. One more example. Mother keeps her house neat. அம்மா அவங்களுடைய வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறாங்க. Her house clean. Supposing the sentence is mother keeps her house. Something is missing, right? இந்த இடத்துல என்னமோ ஒண்ணு இருக்கு. அது இருந்தாதான் அர்த்தத்தை கொடுக்கும், முழுமையான அர்த்தமா அது இருக்கு. எப்படி வச்சிருக்காங்கங்கிற அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் clean. This is complement over here. Subject, verb, object, complement. SVOC. He named his cat as Billy. அவனோட பூனைய பில்லின்னு பேர் வச்சான். He named his cat as Billy. He is the subject. Verb is named. யாருக்கு பேர் வச்சா? அவனுடைய பூனைக்கு. என்னன்னு பேர் வச்சா? He named his cat. He named his cat as வச்சுக்கோங்களேன். என்னன்னு பேர் வைக்கலாம்? அந்த பில்லிங்கிறது ஏதோ ஒரு வார்த்தை இங்க இருக்கணும்ல. Something should be over here so that it gives me a complete meaning. Correct. So this sentence pattern is subject, verb, object, complement. So in today's class, we have learned what is direct object, indirect object, and complement. So without a complement, a sentence is incomplete. Direct object, object which is received. Direct object. To whom it is received by is indirect object. யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, யார் வாங்கிட்டாங்கிற தகவல் முன்னாடியே வந்துருக்குன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன வாங்கப்பட்டிருக்கு, அந்த தகவல் இன்வோக்கு அப்புறம் இருக்குன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். To read like SVIODO. Otherwise, it should be the pattern SVDOI. It varies depending on the sentence. And complement, it complements the subject. It comes, tells us about the subject, and without complement, sentence is incomplete. Okay. So one more is left, that is adjunct. We cover it up in the next class, and we will solve any questions pertaining to this sentence pattern in upcoming class. Any doubts to anyone in today's section? In class la yaarkachu sandeham irukka? Idha sandeham irundha neenga kekkalaam. Okay. If there are no doubts, then my session over here. Thank you so much all of you. நன்றி. வாழ்க பாரதம் வெல்க தமிழ்.